நிறைய பேர் வந்து வரமா காத்துட்டு இருக்காங்க தலைவருக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிருக்கீங்க அந்த பாடல். தனக்கு தின்ன தன்ன 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 நான் அப்படின்னு சொல்லி சில மெமரிஸ் வந்து சொல்லுவேன். என்னுடைய நினைவு புத்தகத்தின் நீங்காத வரிகள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ போயிட்டு ஒரு இளையராஜா சாரோட மெல்லிசை பாட்டை போடுறீங்கன்னு அப்படி தூக்கம் வந்துடும். ஒரு பெண்ணுடைய உடல் வர்ணனைக்கான பாடலாம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், அது ரொம்ப தப்பு. அவங்க கதைக்கு நியாயம் பண்ணணும், அவங்க கதையை நேர்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இமான் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், விஸ்வாசம் படத்தில் ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உறவை வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறார். என் சாமி அப்படின்னு அஜித் சார் வந்து கட்டி பிடிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் கண் கலங்குது. அம்மாவை பற்றி எழுதும்போது அம்மா வந்து போவாங்க, அப்பாவை பற்றி எழுதும்போது அப்பா வந்து போவாங்க. ஏரோப்ளேஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட எனக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. 100க்கு மேற்பட்ட பாடல்கள் தமிழ் சினிமாவில் எழுதியிருக்காரு. அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஸ்வாசம், அண்ணாத்த அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பாடல்கள் எழுதியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். சார் கண்டிப்பா அந்த பாடலாசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த கிரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சில பேர் வந்து காடுகள் எழுதுவாங்க, சில பேர் வந்து இரவு டைம்ல எழுதுவாங்க. நீங்க எந்த மாதிரி டைம்ல எழுதுவீங்க? எழுதுறதுக்கு டைம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் ஒரு அமைதியான சூழல் இருக்கணும். அது வந்து என்னன்னா நம்முடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும் முதல்ல. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்க முடியும். ஆக்சுவலாக இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ வந்து நிறையா வந்து மொபைல் ஃபோனு, டெக்னாலஜி, டிவி, அப்புறம் நிறைய சமூக வலைதளங்கள்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலும் கொஞ்சம் அந்த தனிமையான இடங்களை நம்ம தேர்வு பண்ணிக்கிட்டு, அப்புறம் அந்த தனிமையான இடம்ன்றதை விட தனிமையான சூழலை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா அப்படியே. சூப்பர் சார். அண்ணாத்த இந்த படம் பெரிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தலைவருக்கு பாட்டு எழுதுனா சும்மா இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து வரமா காத்துட்டு இருக்காங்க தலைவருக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிருக்கீங்க அந்த பாடல். ஸோ அந்த பாட்டு நல்ல ஹிட்டான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், அண்ணாத்த படத்தில் வந்து வாசாமி பாட்டு எழுதுனதுக்கு வந்து முதல்ல நான் பெரிய நன்றி சொல்ல வேண்டியது வந்து சிறுத்தை சிவா சாருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் போய் இணைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இமான் சார் ரொம்ப அற்புதமான ஒரு டியூன் கொடுத்தாரு. அந்த டியூனுக்குள்ளேயே அந்த சவுண்டு கொடுக்கும்போதே அந்த பாட்டு வந்து பெரிய வெற்றி பாடல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அவர் வார்த்தை எதுவுமே போடாதுக்கு முன்னாடி அவர் அந்த ஒரு தத்தகாரம்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் மியூசிக் டைரக்டர்லேருந்து வரும். இப்போ தனக்கு தின்ன தனக்கு தின்ன தன்ன 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 நான் அப்படின்னு சொல்லி இமான் சாரோட வாய்ஸில் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அதை கேட்கும்போதே அந்த சவுண்டே நம்ம எந்த லிரிக்குமே இல்லாமல் தத்தகாரத்தையும் நான் ரொம்ப நேரம் ஹம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டியூன் கொடுத்தாரு. ஸோ இந்த பாட்டு வந்து நான் இதில் இணைவேன் அப்படின்றது வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் கூட நான் பெருசாக அதை நம்பலை. ஏன்னா விஸ்வாசம் படத்தில் வந்து நான் சாரோட டங்கா பாட்டு, தல்லே தில்லாலே பாட்டெலாம் சிவா சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். அண்ணாதுரை படத்தில் நான் பாட்டு எழுதினேன். 2வது படம் சண்டைக்கோழி 2 எழுதிட்டுருக்கேன். சண்டைக்கோழி 2 ரிலீஸ் கூட ஆகலை அந்த டைம்லேயே என்னை விஸ்வாசத்தில் அவர் கமிட் பண்ணார். ஸோ ரொம்ப நான் பாடலாசிரியராக வளர்கிற ஸ்டேஜில் அவர் எனக்கு பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் எப்படி சார் இருக்கும்? சிறுத்தை சிவா சாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங், ஏன்னா ஒரு அண்ணன் தம்பின்ற பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பாண்டிங் சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் சிறுத்தை சிவா சார். அஜித் சாரை வச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. சொல்லுங்கள். இல்லை, நான் அவரோட வேலை பார்க்குறதுன்றது வந்து அது ஒரு அழகான நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து சில மெமரிஸ் வந்து சொல்லுவேன். என்னுடைய நினைவு புத்தகத்தின் நீங்காத வரிகள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சிறுத்தை சிவா சார் கூட பாடல் எழுதின அனுபவம் வந்து என்னுடைய நினைவு புத்தகத்தில் வந்து ஒரு நீங்காத பக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அற்புதமான மனிதர். ரொம்ப வலிக்காமல் வேலை வாங்குவார். வாவ். வார்த்தைகளில் போயிட்டு நம்ம கூட அந்த பேப்பரில் அந்த எழுத்தில் அடிப்போம், ஆனால் அவர் பக்கத்தில் அடிக்க மாட்டார், பக்கத்தில் ஏதாவது சொல்லுவார், இம்ப்ரோவைஸ் பண்ணுவார். ஆமாம். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல குணம். அவருக்கு என்ன தேவையோ அது அந்த ஃபஸ்ட்டு இதிலே கிடைக்கும்போது என்ன ஆகுன்னா அவர் உடனே ஓகே பண்ணிவிடுவார். ஸோ அதனால் என்னென்னா நான் கொடுக்கும்போதே என்னென்னா நானே ஃபில்டர் பண்ணி கரெக்டாக போய் ஒன்று கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வந்து கமர்ஷியல் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ ரொம்ப நல்ல அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம போய் ஒர்க் பண்ணுறோம். ஒரு ரஜினி சாருக்கு எழுதுகிறோம், சன் பிக்சர்ஸ்க்கு எழுதுகிறோம். அந்த அந்த ஒரு பதட்டம் அந்த இது எப்போவுமே வரவிடவே மாட்டார். ஸோ அது மாதிரி ரொம்ப அழகாக அவர் வந்து வேலை வாங்குவார். ஸோ அவர் என் மேலே எப்போயுமே பெரிய ஒரு அன்பில் இருப்பார். அவர் மேலே நான் ஒரு மிகப்பெரிய அன்புலையும் பெரும் மரியாதையிலே இருப்பேன். ஸோ அது ஒரு சார், இந்த இன்னோவேட்டிவான வேர்ல்டில் வந்து நிறையா பாடல்கள் எழுதிட்டே இருக்காங்க. இந்த கமர்ஷியல் பேஸ் அப்படின்னாவே சில டேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த குத்துப்பாட்டு தான் கேட்பாங்க.
ஏன்னா நீங்க ஒரு பாடல் நல்லா உயிரான ஒரு பாடல் எழுதலாம், நம்ம சோல்ஃபுல்லான ஒரு ரைட்டிங் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு குத்து பாட்டு எழுதுங்க, இல்ல வந்து நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அருண் பாரதி சாரோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, எனக்கு குத்துப்பாட்டு எழுதுறது ரொம்ப 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 பிடிக்கும். பிடிக்கும். ஆக்சுவலாக நான் வரும்போது சினிமாக்குள்ள வரும்போது நிறைய குத்துப்பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்காக நிறைய பாட்டெலாம் நான் ஒர்க் பண்ணியெல்லாம் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா, விஜய் ஆண்டனி சார் மூலமாக எனக்கு அறிமுகம் கிடைக்கும்போது என்னுடைய முதல் பாடலே தங்கமா வைரமா என்ன சொல்ல இவன் குணத்துக்கு எதுவும் ஈடு இல்லைன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவுக்கு ஒரு மாசான சாங்கு அல்லது கதைக்களம் உள்ள பாட்டு வரிகள், அப்புறம் வந்து அந்த கதையை சொல்கிற மாதிரியான பாடல்கள் தான் நிறைய அமைஞ்சது அப்படின்றதுனால எனக்கு குத்துப்பாட்டு அமைகிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஆக்சுவலாக. பட் இப்போது அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 படங்களில் குத்துப்பாட்டு எழுதியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. குத்துப்பாட்டுன்றது வந்து எப்போவுமே வந்து என்னென்னா, அது தமிழர்களுடைய பாட்டு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது மலேசியா இங்கெல்லாம் வந்து இந்த இரவு நேரங்கள்லாம் பரோட்டா போடுவாங்க, தாளம் தாளம் போடுவாங்க. அப்போது மெரினால அவங்க கூட போடுவாங்க. தூங்காமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அங்கே போயிட்டு ஒரு இளையராஜா சாரோட மெல்லிசை பாட்டை போடுறீங்கன்னு வைங்களேன், அப்படி தூக்கம் வந்துடும். அந்த உழைக்கும் மக்களுடைய பாட்டு தான் குத்துப்பாட்டு அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய உடல் வர்ணனைக்கான பாடலாக மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது ரொம்ப தப்பு. அந்த குத்து பாடல்கள்ங்கிறது வந்து மக்களோட வழி சொல்லக்கூடிய பாடல்கள். நீங்கள் நடவு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், அது எல்லாமே குத்து பாடல்களுடைய இன்னொரு பரிணாமம் Version. தான். இப்போ இந்த டம்ம 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 அடிக்கிறது பரோட்டா சத்தம். தரட்டா தரட்டா அப்படின்னா அப்போ தான் அவன் ஒரு எனர்ஜியாக வேலை பார்க்க முடியல. ஸோ உழைக்கும் வர்க்கத்தினுடைய பாடல்களாக தான் நான் வந்து குத்து பாடல்களை பார்க்குறேன். ஸோ அது மாதிரி குத்து பாடல் எழுதணுன்றது என்னுடைய பெரிய ஆசை. நமக்கு கொஞ்சம் மாறி நிறைய கதை அம்சம் உள்ள பாடல்களாக அமைஞ்சிட்டதுனால அப்படி அதுக்கான களம் வந்து நிறைய கிடைக்காம போயிடுச்சு. Wow. ஸோ எனக்கு குத்து பாடல் எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்க வைக்கப்பாடு. ஆனால் நிறைய தான் சொல்லுவாங்க, தமிழனை தூங்க வைக்கக்கூடிய பாடல்கள் வந்து மெல்லிசை பாடல்கள், அவனை விழிக்க வைக்கக்கூடிய பாடல்கள் வந்து குத்து குத்து பாடல்கள். பாடல்கள். இப்போ நானே சம்டைம் காரில் டிரைவ் பண்ணுவேன், திருச்சி அங்கே எல்லாம் தனியாக கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒரு மாதிரி குத்து பாட்டெலாம் போட்டு போனோம்னா அப்படியே அந்த ஒரு வைப் வரும். வைபு, ஒரு எனர்ஜியாக, ஒரு தூக்கம் வராமல் நல்லா டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி குத்து பாடல்களும் நல்ல பாடல்கள் ஆக்சுவலா தான். இப்போ இந்த சலபல அந்த பாட்டு சலபல ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா? இப்போ அந்த பாட்டு கேட்டா நமக்கு ஒரு எனர்ஜி வரும். ஒரு வைபு தான். ஸோ குத்து பாடல்களும் நல்ல பாடல்கள் தான். ஸோ கண்டிப்பா நீங்க லிரிக்ஸ் எழுதுவீங்க. லிரிக்ஸ் எழுத சொல்ல கட்டாயம் லிரிக்ஸ் எழுதுவீங்க. அந்த எழுதும்போது வந்து டிரெக்டர்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. இதை மாத்துங்க, நீங்க நல்லா எழுதிருப்பீங்க. அந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இது கம்ஃபர்டபுளா வந்து அந்த ஸ்டான்ஸால போய் உக்காந்துரும், அந்த பாட்டுக்கு கரெக்டான வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். ஆனா டைரக்டர்ஸ் வந்து இதை மாத்துங்க, இது கொஞ்சம் இது பண்ணுங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட வெர்ஷன் எப்படி இருக்கும்? உங்களோட அது ஒன்றுமே இல்லை பிரதர். அவங்க வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை கருவை சுமந்து அவங்க ஒரு கதையை வந்து வடிவமைக்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து ஒரு எடிட்டரோ ஒரு பாடலாசிரியரோ இசையமைப்பாளரோ எதுக்காக கூப்பிட்றாங்கன்னா, அவங்க கதைக்கு நியாயம் பண்ணணும், அவங்க கதையை நேர்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இமான் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, சார் வந்து ஒரு பாடல் ஆசிரியரோட பங்கு வந்து என்னென்னா, அவர் 5 நிமிஷம் டைரக்டர் அப்படின்பார். ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டில் வந்து டைரக்டர் எந்த இதுவுமே பண்ணல ஆக்சுவலாக. ஸோ அந்த 5 நிமிஷத்தை வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து அந்த சிட்டிங்கில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம தான் சொல்கிறோம். அப்போ அந்த கதையை கெடுத்துடாமல், அந்த கதையிலேருந்து ஜம்ப் ஆகி அந்த பாட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடாமல், அந்த கதையோட்டத்தோட கிட்டத்தட்ட ஒரு டைரக்டரோட பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஷிப்பில் போகும்போது கேப்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் நீ கப்பல் நீ ஓட்டுப்பா அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் அது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த 5 நிமிஷம் வந்து அந்த டைரக்டரோட இதை நம்ம கெடுக்காமல் நம்ம அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து டைரக்டர் சொல்கிறத நம்ம உள்வாங்கிட்டு எழுதுறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு டைரக்டர்னாவே நம்ம ஒரு குரு மாதிரி எடுத்துட்டு தான் அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அந்த கதைக்கு அவர் தான் அப்பா, கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த கதைக்கு அவர் தான் அப்பா, அவரோட குழந்தை தான் அந்த கதை. ஸோ அவரோட குழந்தைக்கு என்ன மாதிரி பவுட்ரு போடலாம், என்ன மாதிரி பொட்டு வைக்கலாம், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஷூ போடலாம், என்ன மாதிரி பெல்ட் கட்டலான்றதை வந்து அவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ நம்ம வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். சார் இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா, இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ அவர் பிள்ளைக்கு எடுத்து அதை மாட்டி விடுறாரு. ஆக்சுவலாக அனிருத் அவர்கள் வந்து ஆலுமா டோலுமா பாட்டை வந்து அவருக்கு வந்து இந்த பாட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. எனக்கு இந்த பாட்டை வந்து திருப்பியும் வேற மாதிரி எழுதலாம், வேற மாதிரி இதை டியூன் பண்ணி வேற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து எடுத்துகிட்டு போய் டைரக்டர் காட்ட சொல்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டை எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பாட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே பாட்டை நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டு இன்னும் வரைக்கும் ஆலுமா டோலுமா அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் ஊர் திருவிழா ஆகட்டும் இல்லை ஊர்புறங்கள் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ஆலுமா டோலுமா போட்டால் தான் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அது நம்ம வந்து இப்போ ஒரு
இசைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் வேறு வேறு வெரைட்டி பண்ணி பார்க்கலாமான்னு தோணும். நம்ம பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கவங்களுக்கு இன்னும் வேறு வேறு வரிகள் பண்ணி பார்க்கலாமான்னு தோணும். பட் அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த மீட்ரு தெரியும். அந்த ஸ்டோரிக்கு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டு வரப்போகுது, இந்த மாதிரி பாட்டில் இந்த மாதிரியான லிரிக்ஸு, இந்த மாதிரியான சவுண்ட்ஸு, இந்த மாதிரியான கொரியோகிராஃபு இதெல்லாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்றது வந்து ஒரு டேரக்டருக்கு தெரியும். சூப்பர். ஸோ அதனால் நம்ம அவங்களோட இதுக்கு அவங்களோட சாய்ஸ்க்கு போயிடுறது வந்து பெட்டர் தான் என்னை பொறுத்த மட்டும். மேபி நீங்கள் அப்பா அம்மா பாட்டெல்லாம் அதிகமாக எழுதுவீங்க, இந்த சென்டிமெண்ட் சாங்ஸ் எல்லாம். ஆமாம். இந்த சென்டிமெண்ட் சாங்ஸ் எழுத சொல்ல உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், எப்படி அதை உணர்வீங்க? ஏன்னா சில பேர்லாம் வந்து அப்பா அம்மாவை நினச்சாதான் அந்த வரிகள் வரும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் அப்பா அம்மாவை நினச்சி எழுதுவீங்களா? நம்ம எல்லாருமே உணர்வுகளால் சார்ந்தவங்க தான். இப்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அப்படி படம் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு எமோஷ்னலாக ஒரு காட்சி வருது. அந்த ஒரு காட்சி வரும்போது நம்மளாம் ஏன் ஃபீல் பண்ணி அழுகுறோம்? ஸோ அங்கே ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வருதுன்னா இவங்க வந்து அவங்க தங்கச்சியை கனெக்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு எமோஷ்னல் சீன் வருதுன்னா அங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு முதலாளிக்கும் வேலைக்காரனுக்குமான ஒரு பாண்டிங்கை வந்து அவர் அழகாக பண்ணும்போது சே இப்படி ஒரு முதலாளியா இப்படி ஒரு வேலைக்காரனான்ற ஒரு ஃபீல் வருதில்ல. இப்போ விஸ்வாசம் படத்தில் ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உறவை வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறார். என் சாமி அப்படின்னு அஜித் சார் வந்து கட்டி பிடிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கண் கலங்குது இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம எல்லாருமே உறவுகளால் பின்னப்பட்ட நபர்கள் தான், மனிதர்கள் தான். அதனால வந்து சாதாரணமாக இங்கேருந்து அந்த ஸ்டோரியை பார்க்கக்கூடிய டெப்த் அவங்களுக்கே வந்து நமக்கு கண்ணிலேருந்து நம்மள அறியாமல் ஒரு கண்ணீர் வருதுன்னா, இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு டெக்னீஷியனாக நம்ம போய் பாட்டு எழுதுகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது கண்டிப்பாக அது வரதான் செய்யும். ஏன்னா அந்த படத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக முடிச்சு பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த கதையை ஓரளவுக்கு கேட்டு நான் அந்த கதைக்குள்ளே போயிடுறேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ கட்டாயமாக அம்மாவை பற்றி எழுதும்போது அம்மா வந்து போவாங்க, அப்பாவை பற்றி எழுதும்போது அப்பா வந்து போவாங்க. ஸோ எல்லா உறவுகளுமே நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், லவ்வு எல்லாமே உறவுகளால் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. ஸோ அதனால் கட்டாயம் வந்து போவாங்க. கண்டிப்பாக அப்பா அம்மாவை நினச்சி தான் அந்த பாடல் எழுதுறீங்க. நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயம்.